இது சொல்லுங்க டெய்லி ரொட்டீனில் இது சண்டேங்க. மார்னிங் ஒரு 6:30 போல் வந்து என்னோடய பெரிய அண்ணி வந்து கடையில் கொண்டு போய் விட்டுட்டு வாடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்னை கொண்டு போய் விடலான்னு போகும்போது என்னோடய மாமியார் வந்து காசு கொடுத்துட்டு சிக்கன் 1 கிலோ எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போகும்போது கடையில் கூட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்னிக்கிட்ட காசு கொடுத்துட்டு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அண்ணி சொல்லிட்டு வந்துட்டாங்க. போனதுமே ஃபஸ்ட்டு கடையை ஓப்பன் பண்ணிட்டேங்க. ஏன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய அண்ணியோட மாமனார் நாங்கள் 3 பேர் தாங்க கடையில் ஓப்பன் பண்ணி வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டுங்க. நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. போனதுமே வந்து என் ஹஸ்பண்ட் எங்கேயே கால் பண்ணி சொல்லியிருந்தாராம்மா, நான் மீன் கொண்டு வரேன் சமைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாராம்மா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்து மசாலாலாம் மீனுக்கு போட்டு வச்சுட்டு போயிட்டாருங்க. என் மாமியார் குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து இது ஃப்ரை மட்டும் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எங்கள் வீட்டில் மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த மீன் குழம்பு மட்டும் தாங்க சாப்பிடுவேன். ஏன்னா குழம்புல போகிற மீன் எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ஃப்ரை பண்ணுறதுலாம் ரொம்ப ரேருங்க. ஏன்னா இது அன்ஹெல்த்தி தானே. ஸோ அதனால் வந்து நாங்கள் அதிகமாக அது எண்ணெயில் போட்டுலாம் எடுத்து சாப்பிட மாட்டோம். அதே குழம்பு மீனாக இருந்தால் நான் என்னோடய மாமியார், என் மாமனார், என் ஹஸ்பண்ட், என் பொண்ணு நாங்கள் எல்லாருமே குழம்பு மீனாகவே சாப்பிட்டுப்போங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் ஊரில் இருந்து என்னோடய பெரிய மாமியார் பொள்ளாச்சியிலேருந்து வந்திருந்தாங்க. அதனால் அவங்களுக்காக தாங்க இந்த ஃப்ரை பண்ணி எடுக்கிறதும். வெறும் குழம்பு மீனாக மட்டும் கொடுத்தா நல்லா இருக்காது இல்லைங்க. அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அது மட்டும் போட்டு எடுத்துட்டேங்க. சண்டே வந்து எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு. அப்புறம் ஒரு ஈவினிங் போல் வந்து அந்த சிக்கன் செஞ்சு சாப்பிட்டாச்சுங்க. எங்களுக்கு சண்டே இப்படி தான் போச்சு. பாய்.